நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர். பால்குட நிகழ்ச்சியை நடத்திய பெருச்சியப்பன் தேன்மொழி இருவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அவரது கவிஞர் ராமன் அவர்கள் வாழ்த்தி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார்கள். பிள்ளையார்பட்டி பிரதர் ரவி அவர்களும் மேடைக்கு வர வேண்டியது. எனக்கு கொடுத்திருந்தது 25 நிமிஷம். இருந்தாலும் 25 நிமிஷத்துக்குள்ள முடித்துவிட பார்க்கிறேன். தண்டாயுதபாணி துணை இருப்பார். இந்த 21 அப்படியே பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிற பொழுது 2 விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒன்று நகரத்தாருடைய பிள்ளையார் நோம்பு. 21 நாள் கடுமையான விரதம். ராத்திரி பால் பழம் சாப்பிட்டு மகள் பூரா பிரியாணி சாப்பிட்ற விரதம் இல்லை. அந்த காலத்தில் மிக கடுமையாக விரதம் இருந்திருக்கிறார்கள். அந்த 21 நாள் விரதம் முடிந்ததுக்கு பிறகு பிள்ளையார் அந்த கொண்டாட்டம். இன்னொன்று என்னன்னா, நான் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜரை பற்றி 2 நூல்கள், ஒன்று ஆங்கிலம் இந்த மேடையில் வெளியிட்டேன், நீதியரசர் ஏஆர் லக்ஷ்மணன் அவர்கள் வெளியிட்டார்கள். இன்னொன்று தமிழிலே. அப்பொழுதெல்லாம் எனக்கு தோன்றாத ஒரு சிந்தனை, இந்த ஆண்டு விழா பத்திரிகையை பார்த்தோன்னு எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தோன்னு தோணுச்சு. இந்த 21 என்பது என்னன்னா, அங்கே 21 படி இருக்கும். நடராஜர் சபையிலிருந்து தரிசனத்தும் பொழுது வெளியிலே முதல் சுற்று வந்துடுவார். அப்புறம் கொடிமரத்தை சுற்றி இருக்கிற 2ஆம் சுற்று வெளியில வருவார் தேருக்கு போவதற்காக. அந்த தேருக்கு போகிற பொழுது 21 படிகள்ல ஏறி வருவார். அந்த மாதிரி படி உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியும். நம்பர் சொல்லலை, நான் எண்ணிக்கையை சொல்லவில்லை. எவ்வளவோ பொறியாளர்கள் இருக்கிறோம். ஒரு தடவை கண்டிப்பா பாருங்க. அதாவது ரைஸ் அண்ட் த்ரெட்னா நம்ம பாதம் வைக்கிற இடத்தினுடைய அளவு அது போதுமானதா இருக்கணும். உயரம் குறைவா இருக்கும். ஏன்னா எம்பெருமானை சுமந்து கொண்டு அந்த படியில ஏறுறாங்க. அதான் அவ்வளவு திட்டமிட்டு அந்த காலத்துல செஞ்சிருக்கிறேன். இப்ப கேட்ட லிப்ட்ல தூக்கிடலாமே சாமிங்கிற ஒரு காலத்துல நாம இருக்கிறோம். அந்த வருகிற காட்சி காண கண்கோடி வேண்டும். அந்த 21 எல்லாரும் தேருக்கு வருவதை கூட அந்த 21 படிக்கு நேரம் நின்று பார்ப்பாங்க. பெருமாள் அந்த 21 படியில ஏறி வருகிற பொழுது அதிர்வேட்டு முழங்கும். அந்த காட்சி ஒவ்வொரு வருஷமும், நானும் ஒவ்வொரு வருஷத்துக்கு 2 தடவை தரிசனம் வருது, 2 தடவை சாமி வெளியில வர்றாரு. நான் அந்த 21 படியில பார்க்காம இருந்ததில்லை. அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப இந்த 21 படியின் மீது வருகிற பொழுது ஒரு களிப்பு, ஆனந்த களிப்பு. அதுதான் இன்றைக்கு இந்த பாலவந்த அறக்கட்டளைக்கு கிடைத்திருக்கிறது. அவங்க எனக்கு கொடுத்திருக்கிறது முதல்ல 4 பேரை பாராட்டணும்னு சொன்னாங்க. வாழ்த்துறைனா 2-3 பேரை வாழ்த்த முடியாது, எனக்கு வயசு கிடையாது. எனக்கு என்ன மகிழ்ச்சினா, பயம் இல்லாம பேசுறதுக்கு காரணம் நிறுவனர், எனக்கு உறவினர், சம்பந்தி. சதாபிஷேகம் சஷ்டியத்தை பூர்த்தி பண்ணிக்கிட்டவங்க உறவினர். விருது பெற்ற 2 பேரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், இயந்திர பொறியாளர்கள், நான் இயந்திர பொறியாளர். அதனால நம்ம குடும்பம் மாதிரியான ஒரு பயம் இல்லாத ஒரு சூழலில் நான் உங்கள் முன்னாலே நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன். எல்லாரை பற்றியும் அந்த விருது பெற்றவர்களை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி 1-2 விஷயங்கள் மட்டும் பெரியவர்களை பற்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது எனக்கு. இந்த ஜமீன்தார் ஐயா முன்னிலை வைக்கிறார்கள். அவர்கள் முன்னிலே நம்ம நெற்குப்பை வைரவன் அவர்களுக்கு கல்வி மாமணி பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாமணி என்கிற சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுத்தது யாருன்னா ராமநாதன், விஎல் ராமநாதன் செட்டியார். அப்ப ராமநாத சுவாமி அவர்கள் கொடுத்துட்டாரு. 7ல் 1 கொடுத்தாச்சு. பாக்கி 6 யாரு கொடுக்கறது? பாலதண்டாயுதபாணி. ஏன்னா இந்த மாமணியை கொடுக்கறது ஒரு அமைப்போ ஒரு தனி நபரோ அல்ல. மருதமலை மாமணின்னு பாடினார்ல மதுரை சோமு. யாரு மருதமலை மாமணி? முருகப்பெருமான். அந்த மாமணி அவருக்கு எத்தனை முகம்? 6, 12 கை. நீங்க என்ன 4 பேருக்கு கொடுக்குறீங்க? என்கிட்ட 6 கை இருக்கு, 6 முகம் இருக்கு, 12 கை இருக்கு. 6 பேருக்கு கொடுங்கன்னாங்க. தம்பதியர்கள் உட்கார்ந்து விட்டார்கள். அரசோ சொல்லுவார்கள், எங்க போனாலும் தனியா போகக்கூடாது, தம்பதியராக போக வேண்டும். எனக்கு தெரிந்து ஒரு நிகழ்விலே
கணவன் பட்டம் பெறுகிற பொழுது மனைவி கூட இருப்பது இன்னைக்கு தான். கைத்தட்டுங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு முன்னோட்டம். எல்லாம் நம்ம பேசுறோம், ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கும் பின்னால பெண் இருக்கிறார்கள். ஏன் பின்னாடி இருக்கணும்? கூட்டி அங்க உட்கார வைங்க. ஒரு நல்ல முன்னேற்பாடு. அதனால இந்த அறக்கட்டளை மனமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் நான் சொன்ன மாதிரி ஜென்தர் ஐயா பத்தி 1-2 வார்த்தை சொல்லியே தீர வேண்டும். ஏன்னா அவங்க ISRO ஏவுகணை நிபுணர் இருக்கிறார், அறிவியலார். கவுண்ட் டவுன் இப்ப ஆகிட்டு இருக்கு. எனக்கு 20 நிமிஷம் கவுண்ட் டவுன் ஆகிட்டு இருக்கு. நான் வெளியே போகணும், டயம் முடிச்சுட்டு போகணும். இந்த காலத்துல நிகழ்ச்சி எல்லாம் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நம்புகிறாங்க. அவங்க பாஷையில கவுண்ட் டவுன். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். ஐயா பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாது, ஏவுகணை கிடையாது. ஆனால் தேவகோட்டையில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் உலகத்தை சுற்றி வருகிறார்கள். என்ன புதிரா இருக்கா? உலகத்தை முதல்ல ஈஸியா சுத்துனது யாரு? பிள்ளையார். யார சுத்தினாரு? அம்மையப்பரை. நேரம் அவங்க சாயந்தரம் 6-6:30 மணிக்கெல்லாம் சிவன் கோயில பார்க்கலாம். மீனாட்சியை 3 முறை வலம் வருவார்கள், சிவபெருமானை 1 முறை வலம் வருவார்கள். நடராஜ பெருமான் கிட்ட ஒரு 3 நிமிஷமாவது நிற்பார்கள். அப்ப அவங்க உலகத்தை வலம் வருகிறார்கள். இது அவர்களை பற்றி. அவங்க மன்னர் பரம்பரை. அவங்க ராமேஸ்வரம் கோயிலுக்கு பரம்பரை அறங்காவலர். அவங்க பரம்பரை அறங்காவலர் என்பதை விட அந்த குடும்பம் ஜமீன்தார் குடும்பம், அறங்காவலர் பரம்பரை. அவங்க அறம்தான் செய்வார்கள். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, சோமநாத செட்டியார் அவருடைய தந்தையா இருக்கிறார்கள்ல, அவங்க தேவகோட்டை ரயில் நிலையத்தை ரஸ்தாவில் கொண்டு வந்துட்டாங்க. ரஸ்தா பிரபலம் ஆகல, யாரும் போய் ஏறல. அவ்வளவு தூரத்துக்கு ரோடு போட்டாங்க. சரி, ரோடு போட்ட பிறகு போகல, நாடக கொட்டை வச்சாங்க. யாராவது செய்வாங்களா அந்த அளவுக்கு? இன்னைக்கு பாருங்க, காரைக்குடிக்காரெல்லாம் தேவகோட்டை ரஸ்தால ஏறுறாங்க. எதுக்கு? ஆட்டோக்கார 200 ரூபாய் கேட்கிறாங்க காரைக்குடியில் ரயில் அடியில இருந்து பஸ் ஸ்டாண்டு போறது. அதனால அவங்கெல்லாம் ஒரு தாட் ப்ரொவோக்கிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஒரு நல்ல தூர சிந்தனை உடையவர்கள், அந்த குடும்பத்திலே பிறந்தவர்கள். அவர்கள் காளையார் கோயிலும் ராமேஸ்வரத்திலும் மன்னர் பின்னர் தான் அவங்க தான். ராமேஸ்வரத்துல மன்னர் கட்டி முடிக்க முடியாத கிழக்கு கோபுர திருப்பணியை கட்டி முடித்த குடும்பம் ஜமீன்தார் குடும்பம். அடுத்தது முதன்மை விருந்தினர் கணபதி. நான் கூட பத்திரிகையை பார்த்த உடனே முன்னிலை வைக்கிற வழியில முதல்ல போடணும், சிறப்பு விருந்தினர் முதல்ல போட்டாங்களேன்னு யோசிச்சேன். அப்புறம்தான் புரிஞ்சது அவரு பிள்ளையார்பட்டிக்காரர், பேரு வேற கணபதி. அதனால அவங்க கணபதியை பிள்ளையார்பட்டிக்காரர கற்பக விநாயகரை அழைப்பதுதானே முறை. அதுவும் தம்பியுடைய பெயரிலே நடக்கிற ஒரு விழா, முருகன் பெயரிலே நடக்கிற விழாவிற்கு அவர்களை முதன்மை விருந்தினராக போட்டார்கள். அவர்கள் வளையப்பட்டியைச் சேர்ந்தவர்கள். தியாகராஜ பொறியியல் கல்லூரியிலே படித்து பொறியியல் பட்டம் பெற்றவர்கள். அப்துல் கலாம் அவர்களால் அந்த பணிக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள். ஏவுகணை துறையிலே ஒரு நிபுணராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். திருவனந்தபுரம் நகர்த்தார் சங்கத்தின் தலைவராக தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருந்து வருகிறார்கள். அவர்கள் விண்வெளி சாதனங்களை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வருவதிலே பெரும் பங்கு ஆற்றியிருக்கிறார்கள். இதெல்லாம் அவங்க கிட்ட நான் கேட்கல, வெளியில கேட்டு சேகரிச்ச விஷயங்கள். அதற்கு அடுத்தது வைரவன் அவர்கள். அவர்களை விட அவர்கள் தந்தையாரை நான் நன்கு அறிவேன். அவங்க அப்பச்சியே நானும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவங்க உடல் கல்வியியல் துறையில பேராசிரியராக இருந்தார்கள். நான் இயந்திர பொறியியல் படித்து மாணவனாக இருந்தேன், அப்புறம் ஆசிரியரான. ரொம்ப நல்ல சுபாவம், நல்ல குணம். அதே மாதிரிதான் அப்பச்சி போல இருக்காங்க. ரொம்ப எளிமை. இங்க முக்கியமாக எல்லாரும் அங்க கோயிலுக்கு போயிட்டாங்க. நான் இருந்தேன். தம்பி விஸ்வநாதன் அவங்களும் எங்க சொந்தக்காரர், எங்க அண்ணன் மைத்துனர் மகன். அவங்க சாப்பிட கூட்டிட்டு போகணும்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க கீழே ஏறுங்க. அதே பண்பு, நகரத்தாளுடைய பண்பு. இருந்தாலும் நான் விடலை. அவங்கள்ட்ட எனக்கு எந்த காரியமும் நடக்க வேண்டியதில்லை. அவங்க அப்பச்சியோடு பழகின பழக்கத்திற்காக அவர்களை அழைத்து சென்றேன். ரொம்ப உயர்ந்த பண்பாளர்கள். இன்னைக்கு மேடையில பாத்தீங்கன்னா கன்றமாணிக்கம் இருக்கு, நெற்குப்பை இருக்கு, வளையப்பட்டி இருக்கு, வேந்தம்பட்டி இருக்கு, தேவகோட்டையும் இருக்கு, ஒரு செட்டிநாடே இங்க இருக்கு. ரொம்ப மகிழ்வான தருணம். ட்ரஸ்ட் விரிவடைந்து கொண்டிருப்பதில் மிக மகிழ்ச்சி.
செந்தூரான் கல்லூரியில அவர்கள் நிர்வகிக்கிறார்கள். அவர்களுடைய துணைவியாரும் பெரும் பங்கு ஆற்றி வருகிறார்கள். காசியில துணைத் தலைவராக பணியாற்றி அப்போ காசிக்கு சென்றிருக்க போது ஒரு 5 நிமிஷம் அவர்களோட பேசிட்டு இருந்தேன். நிறைய நல்ல காரியங்கள், தர்ம காரியங்கள், அறப்பணிகள், கோயில் திருப்பணிகள் இந்த வயதில் அவ்வளவு செய்கிறார்கள் என்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த 6 மாமணிக்கு மறுபடியும் வருவோம். நான் சொன்ன மாதிரி இது வந்து பாலதண்டாதிபதி கொடுக்கிற விருது. முதலாவதாக 2 மாமணிகள், அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி ரிசர்வ் பேங்க், RBI, செந்தில், பேருக்கு எந்த வங்கியில வேலை பார்த்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாங்க. ரொம்ப யாரோடையும் கலந்து பேச மாட்டாங்க. ஆனா ரொம்ப நுணுக்கமானவர்கள். முக்கியமான தகுதி பணியிலையும் சரி அதற்கு அப்புறமும் சரி மிகச்சிறந்த நேர்மையாளர். அவர்கள் சிறந்த ரசிகரும் கூட. ரசிகர்னா 1-2 இல்லை. தம்பி திரைப்பட இயக்குனராக இருக்கிறதுனால சினிமா, அதையும் தாண்டி அதற்கு முன்னாலேயே இசை ரசிகர். எங்க இசை விழா நடந்தாலும் அங்கே அவங்க இருப்பார்கள். கம்பன் விழா எங்கே இருந்தாலும் அவர்கள் இருப்பார்கள். சோசாமி தென்னையில் எங்கேயாவது பேசுறாருன்னா சிந்தில் அவர்களை பார்க்கலாம். பக்தி, இலக்கியம், இசை, சினிமா, இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்க? ரசிக்க கொடுத்து வைத்தவர்கள். அவர்கள் குடும்பம் நல்ல குடும்பம். பாரதிதாசன் சொன்னது போல பல்கலைக்கழகம், நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். அதற்கு வேந்தர் அவர்கள். இப்ப யாரு வேந்தருங்கிறதுல பெரிய சட்ட சிக்கல்லாம் இருக்கு, நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். அவங்க குடும்பத்துக்கு அவங்க வேந்தர். ஒரு பையன் நபார்ட்ல பெரிய பதவியில இருக்கிறார்கள், மிகச்சிறந்த உயர் நிலையில இருக்கிறார்கள். இன்னொரு பையன் LNT லார்சன் அண்ட் டியூப்ரோவில் வைஸ் பிரசிடென்ட் VP அளவுக்கு. அவங்க வந்து பிள்ளைகளுக்காக சொல்றேன், டிப்ளமா படிச்சுட்டு சேர்ந்தாங்க. இன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட் வரைக்கும் போயிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதுக்கு டிப்ளமா படிச்சதுக்கு அப்புறம் பாட்டயத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் BE சேர்ந்து தங்க மெடல் பெற்றார். அதாவது பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்பதற்கு சொல்லுகிறேன். நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். இந்த இவங்களையெல்லாம் பாராட்டுறதை விட நான் வந்து ஒரு கல்வியாளன் என்கிற முறையில முதல்ல பாராட்ட வேண்டியது யாரு? செல்வி மீனாட்சி. வந்திருக்கா? வாமாங்க. செல்வி மீனாட்சி தான் முதல்ல பாருங்க. ஏன்னா நான் ஒரு கல்வியாளன், நான் ஒரு ப்ரொஃபசர், ரிட்டையர்டு. சேந்தனியார் வீடு, தேவகோட்டை, 597 மார்க், 600, 3 மார்க் எப்படி விட்டுச்சுன்னு தெரியல. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதாவது எது இருந்தாலும் பெருமை இல்லை, படிப்பு தான் முக்கியம். அதான் அந்த குறளுடைய பொருள். அவர்களுக்கு கானாடு காத்தனை சேர்ந்த சென்னையில் பூர்ணிமா ஜுவல்லரி வைத்திருக்கிற மதிப்பிற்குரிய முத்தையா அவர்கள் ரொக்கமாக 5000 ரூபாய் ஊக்கப்படுவதற்காக கல்வி பரிசாக வழங்குகிறார்கள். பெற்றோர்களும் கூட இருக்கிறார்கள். இதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த பிள்ளைய வந்து நம்ம மதுரையில ஏற்கனவே பாராட்டிட்டாங்க. இப்ப தேவகோட்டையில நீ ஒரு மாதத்துக்கு அது ஊரா போக வேண்டியது இருக்கும். இதை பார்த்தாவது மற்ற பிள்ளைய அந்த நிலைக்கு வர வேண்டும் என்று நினைக்க வேண்டும். என் பேரன் பேத்திக்கிட்ட கூட நான் சொல்றேன், இந்த மீனாட்சியை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு தடவை 597 வாங்கிட்டா ஊர் முழுக்க உங்களை கொண்டாடும். அதான் கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. திருப்பி இந்த மாமணிகளுக்கு வருவோம். நான் சொன்ன மாதிரி ஒரு பையன் நபார்டு, இன்னொரு பிள்ளை LNT, மகள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறா. வந்திருக்கிறாங்களா? அல்ல. பேரன் பேத்தி எல்லாம் கட்டி சமர்த்தர்கள். ஒவ்வொன்றும் ஒருத்தர். ஒரு பேத்தி மிகச்சிறந்த ஓவியர். ஒரு பையன் ஆடிட்டருக்கு படிச்சுட்ட பேரன். அது இல்லாமல் இசைக்கருவிகளை இயக்குவதிலே வல்லுனர். அப்படி எல்லாரும் ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்குகிறார்கள். அதனால தான் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொன்னேன். அவர்களுடைய பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா, கோட்டூர் நயினார் கோயிலுக்கு 3,33,333 ரூபாய் கொடுத்து அந்த கும்பாபிஷேகத்தை துவக்கி வைத்தார்கள். அவர்கள் தலைவராக இருந்து நடத்தினார்கள். மிகச்சிறப்பாக நடந்தது. அதுக்கப்புறம் டெல்லி நகர விடுதிக்கு அவருடைய பையன் கனகு
வெங்கடேஷ் வந்து 1 லட்சம் ரூபாய் அப்பாவுடைய சம்மதத்தோட கொடுத்தாங்க, அப்பாவுடைய அனுமதியோட கொடுத்தாருங்க, அப்பாவுடைய தூண்டுதலால கொடுத்தாரு. அதற்கு அப்புறம் 3வது நாங்கள் பயன்பட்டது சிதம்பரம் விடுதிக்கு 10 லட்சம் ரூபாய் ஒரு அறைக்காக கொடுத்தாரு. அப்படி அவர்களும் நல்ல பணி செய்ய நிறைய உதவுகிற மனப்பான்மை உள்ள குடும்பம். பிள்ளைகளும் இப்ப நிறைய சரவணன், வெங்கடேஷ் எல்லாரும் கொடுத்துருக்காங்க. கனக வெங்கடேஷ் இப்ப கௌரவ உறுப்பினராக இணைந்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். ஆமா. அப்புறம் அந்த அவருடைய எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவங்க சதாபிஷேகத்தை பத்தி சொல்லி, அதுக்கு தானே விருது, மாமணி விருது. அந்த சதாபிஷேகம் மிகச் சிறப்பாக நடந்தது. குடும்பத்தினர், பேரன் பேத்திகள், கொள்ளுப்பை எல்லாரும் வந்து ஒரு குதூகலமா கொண்டாடினார்கள். அதற்காகவே ஒரு நிகழ்ச்சி நடத்துனரை வரவழைச்சு அவருக்கு ஒரு 40,000 ரூபாய் கொடுத்து எல்லாரையும் மகிழ வைப்பது தான் வேலை அவருக்கு. அதை மிகச் சிறப்பாக செய்தார். எனக்கு ஒரு சின்ன பங்கு கொடுத்தாங்க, ஏதோ பேசினேன். விருந்து நலபாகம் எஸ்எம்எம் கண்ணன் அவர்கள் மிக நன்றாக சிறப்பாக இருந்தது. வாழ்த்தரங்கம் நடந்தது. அதில் அரிசோ அவர்கள், இவர்கள் காட்டில் வயதில் மூத்தவர்கள் தலைமை தாங்கினார்கள். சோசோமி அவர்கள், சோம வீரப்பன் அவர்கள், நான், இன்னொரு நற்றம்பிள் ராமானுசர் என்கிற 5 பேர் வாழ்த்தரங்கத்தில் கலந்து கொண்டோம். முத்தாய்ப்பு வைத்தார் போல விழா மலர் நமது இன்றைய கதாநாயகர் விஎல் ராமநாதன் அவர்கள் வெளியிட்டார்கள். அதனால அந்த சதாபிஷேகம் எல்லாருடைய நினைவில் நிற்கக்கூடிய ஒரு சதாபிஷேகமாக இருந்தது. சரி, இன்னொரு ஆட்சி ஒருத்த பக்கத்தில் இருக்காளே, அவங்களை பத்தி ஒண்ணுமே சொல்ல வேண்டாமா? அவர்கள் வந்து என்னுடைய உடன்பிறவா சகோதரி, எங்கள் பங்காளி வீடு, எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீடு, இந்த ஊரிலே நன்கு அறிந்த குடும்பம், தாவடக்கார வீடு என்று பெயர். திருக்கூற்றாலத்திலே அம்மன் கோயில் திருப்பணி செய்தவர்கள், நெல்லை கோயிலிலே பெரும் ஈடுபாடு கொண்டவர்கள். இவங்க கோட்டூர்ல திருப்பணி பண்ணாங்க, அவங்க குத்தாலத்துல திருப்பணி. எப்படி சம்பந்தம் அமைந்திருக்கிறது பாருங்க. திருமணத்திற்கு முன்னாலே உறவினர்கள், அது வேற விஷயம். அதனால இந்த அளவிலே அந்த சதாபிஷேகத்தை பற்றிய செய்தியை நிறைவு செய்து, அடுத்தது அவர்களும் உறவினர். ரொம்ப நாள் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும். பக்கத்தில் இருக்காங்கல்ல திருமதி அன்னம் ஆச்சி அவர்கள், அவருடைய ஆயாள் எனக்கு அத்தை. எனக்கு ஒரே ஒரு அத்தை தான், அது அவங்க ஆயா. புரிஞ்சிடுச்சா? இப்ப மற்றபடி சொன்னா விளங்காது. அன்னம் அவருடைய ஆயாள் எனக்கு அத்தை, எங்கள் வீட்டில் பிறந்தவர்கள். சின்ன அருணாசலம் வந்து அவரை நான் 60 பண்ணிக்கிட்டாருன்னா ஒத்துக்க முடியல. துரு இளைஞராக தான் இருப்பான். அந்த சாந்தி வீடியோவை பார்த்தேன், வீடியோவுக்கு வர முடியல. வேட்டி துண்டெல்லாம் அனுப்பிச்சுட்டேன், சொந்தக்காரன் அனுப்பிச்சனால ஏதோ பிரபலமாக கொஞ்சம் வந்துட்டு இருக்கிறதுனால அனுப்பிச்சாலும் தெரியல, வர இயலலை. அப்புறம் 2-3 தடவை பார்க்கணும்னு சொன்னேன், வாய்ப்பு கிடைக்கலன்னா அவங்க காரைக்குடியில் இருக்கா, நான் தேவட்ட வந்துட்டு சிதம்பரம் போயிடுவேன். தண்டாயுதபாணி அந்த வாய்ப்பை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர்கள் இழுப்புக்குடி கோயிலை சேர்ந்தவர்கள், ரெட்டையானார்னா வீடு, எல்லாரும் ஊரறிந்த செட்டிநாடே அறிந்த குடும்பம். தேவகோட்டையில அதிக திருப்பணி செய்தவர்கள் சத்திரத்தார வீடு, ரெட்டையானார்னா வீடு. அவர்களை பற்றி நேரம் கவிஞர்னு சொல்லிட்டாங்க, அதனால ஒரு சின்ன பாட்டு ஒன்று எழுதினேன் அப்போ அந்த டயத்தில். அதுலேயும் ஃபுல்லாக படிக்கப்படாது, நேரம் ஆயிரும். ஒரு 2-3 பாராக்களை மட்டும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அவருடைய சாந்தி கல்யாணத்தில் முதன்முறையாக பதாகை அணிவகுப்பு, அதாவது பேனருங்கிறோம்ல, நிறைய பேனர் வரிசையாக. இது வரைக்கும் நான் அத்தனை பேனர் பார்த்ததில்லை நகரத்தாரைகளில், இதில் சஷ்டியத்தபுர்த்தியில். அப்புறம் சிவப்பு கம்பளம், அது எல்லாரும் விரிப்பாங்க. ஆனால் பச்சை கம்பளமும் விரிச்சிருந்தாங்க இல்லையா? யானை, ஜெண்டை மேதம், அப்புறம் விஐபிக்களுடைய படையெடுப்பு, எல்லாம் ஒரு பெரிய வார் மாதிரி எல்லாரும் நிறைய விஐபி வந்துக்கிட்டே இருந்தாங்க. நான் வரல, நான் விஐபி இல்லை. இருந்தாலும் கூட அந்த வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அங்கேயும் வாழ்த்தரங்க வைத்திருந்தார்கள். எல்லாத்தையும் விட கிளைமேக்ஸ் என்னன்னா, அவங்க பையன் கார் பரிசளிச்சாரு இல்லையா? கார் பரிசு வாங்கி கொடுத்தாரு அப்பாவுக்கு சஷ்டியத்தை பூர்த்திக்கு. அது அவங்களுக்கே தெரியாது, மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அது. வள்ளல் குடும்பத்து அன்னம் வரவானாள், அவங்க பிறந்தது வள்ளல் மேனாவிடு. வள்ளல் குடும்பத்து அன்னம் வரவானாள், இரட்டையானார்னா விட்டு சின்ன ஆனா கணக்கில், நம்ம எல்லாம் கணக்கில் தானே வர வைப்போம்.
அந்த மாதிரி நம்ம கணக்கில் வர வச்ச மாதிரி அவங்க இல்லறம் என்கிற கணக்கில் அன்னத்தை வர வச்சாங்க. அப்புறம் அவங்கள பற்றி தமிழ் நேசர், ரொம்ப தமிழை விரும்புகிறவர். ஒவ்வொரு ஒரு 2 வார்த்தை தான். அதனால தான் என்ன கவிஞருங்கிறாங்க. நான் ஒன்றும் படிக்கலை, எனக்கு இலக்கணம் தெரியாது, நான் கவிதை எழுதுறவில்லை. இந்த காலத்தில் எப்படின்னா பிழை இல்லாமல் பேசுனா பேச்சாளருங்கிறாங்க, கொஞ்சம் நீளமாக நீட்டி பேசினா சொற்பொழிவாளருங்கிறாங்க, ஏதோ ஒன்று எழுதி கொஞ்சம் எதிரே போனவன் தான் கவிஞருங்கிறாங்க. கண்ணதாசனே என்ன சொல்ல, நான் கவிஞனும் இல்லை, ரசிகனும் இல்லை, அதுக்கு அடுத்த வரி போக வேண்டாம். அதனால நம்மெல்லாம் கவிஞர் கிடையாது, ஏதோ அப்படி சொல்லிட்டாங்க, பரவாயில்ல. தமிழ் நேசர், சேவை சிங்கம், சர்வீஸ் பண்ணுறதுன்னா அவங்க லயன் சிங்கம் மாதிரி இருப்பாங்க. தொழில் முனைவர், லாக்கர், இன்னும் நிறைய என்னென்னமோ பண்ணுறாங்க, ரியல் எஸ்டேட்டு. அப்புறம் எழில் இளைஞர், அதான் ரொம்ப முக்கியம். அந்த சாந்தி வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா ஐயர் சொல்கிறதுக்கு முன்னாடி எள்ளில் என்ன நீ பாடல அந்த மாதிரி நிற்கிறாங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு துடிப்பான இளைஞர், அரிமா ஆளுநர். எனக்கு ரொம்ப நாள் இந்த பிடிஜினா என்னன்னு புரியல. இப்போ என்னமோ வேற என்னமோ போடுறாங்க, பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர். இப்போ அதுக்கு மேலே போயிட்டே போல இருக்கு. அன்பின் காவலர், முகத்தின் முறுவல் பாருங்க, இப்ப கூட புன்முறுவலோட தான் இருப்பாங்க. அகத்தின் அழகு, அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னா என்ன அர்த்தம்? முகம் சிரிச்சுக்கிட்டே இருந்தா உள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். முகம் ஒரு மாதிரியா இருந்தா உள்ளேயும் ஒரு மாதிரியா இருக்குன்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியம். அடுத்த பேரா, ஏற்றம் கண்டால் இருமாப்பு இல்லை, இரக்கம் கண்டால் இறுக்கம் இல்லை. பொதுவா மனுஷனுக்கு ரெண்டும் இருக்கும் இல்லையா? மேல போயிட்டா ரொம்ப பெருசா நினைப்போம், கீழே வந்துட்டா ஐயோன்னு பரிதாபப்படுறாப்புல. ரெண்டுமே கிடையாது அவங்கள்ட்ட. அது பொதுவாக ஞானியர்களுக்கு தான் வரும். இரக்கம் சுபாவம், அவங்க சுபாவம் இறக்கம், அதெல்லாம் டக்குன்னு இறக்கப்பட்டுருவாங்க. இனிமை பாவம், பாவம்னா இந்த நடனத்திலாம் காமிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்கள பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அதான் இனிமை பாவம். 2 தான், 2 4 பேர் அவங்கள பற்றியும் சொல்லிட்டேன். ஏன்னா சொந்தக்காரன்னு சொல்லிட்டேன், அது ஒன்றே போதும். இவர்களுடைய துடிப்புக்கு இணையாக இருக்கிறாங்கல்ல, அதுவே பெரிய செய்தி. அடுத்தது கண்டரம் மாணிக்கத்துக்கு போவோம். ஐயா நான் ஃபோனில் விசாரித்து பார்த்தேன், அவங்கள்ட்ட பேசலை, எங்கள் சம்மந்திட்ட கேட்கல, தொகுப்பாளர்கிட்ட கேட்கல, எனக்கு ஒரு ரூட் எப்படியோ இருக்கும்ல, யாரையாவது முடிச்சு கேட்டேன். அவருக்கு வெளியில் தெரியாமல் ரொம்ப அமைதியாக, இப்போ நானும் பார்த்தேன், 80 வயதுல ஒரு விருது பெரிய விஷயமே இல்லை அவங்க செஞ்சிருக்கிற சாதனைக்கு. அந்த விருதை வாங்கின உடனே அவர்கள் மற்றவர்களையெல்லாம் பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க. அதான் பண்பாடு. நம்ம போய் கை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க உங்களால் நான் இந்த விருது பெற்றிருக்கிறேங்கிற மகிழ்ச்சியை தெரிவிச்சாங்க பாருங்க, அது சிறந்த பண்பு. இப்போ என்னன்னா பெரிய மடாதிபதிகள்லாம் கூட கையை காமி அந்த மாதிரி இல்லை, விருது வாங்கினதுக்கு அப்புறம் கையெடுத்து அவ்வளவு பேரையும் சபையை வணங்கினார்கள். அவையடக்கம். அவர்கள் கண்டமாணிக்கம் அவங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிற பட்டம் ஆன்மீக மாமணி. மதுரை பக்திநெறி மன்றத்தில் திருப்பணி செம்மல் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார்கள். மாத்தூர் மணலூர் பிரிவை சேர்ந்தவர்கள். ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் நல்லா பேர் சொல்றாப்புல, கோயம்புத்தூர்ல KR மணிகண்டன்னா தெரியாதவங்க இருக்க முடியாது, வந்திருக்கிறார்கள். தந்தையாருக்கு சிறப்பு செய்த போது அவர்கள் ஓடி பக்கத்தில் நின்று போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. KR மணிகண்டன் அவர்கள் நம்ம ஊர் செந்தில் நாராயணன் குடும்பத்திற்கு மிகச்சிறந்த உதவி செய்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் 25 கும்பாபிஷேகம். யோசிச்சு பாருங்க. இந்த பெருச்சி கோயில், அவங்க ஊர் பக்கத்தில் இருக்கிற பெருச்சி கோயில் தான் 25வது கும்பாபிஷேகம். அதுக்கு முதல்ல எழுதின தொகை 10 லட்சம். இப்படி 25 கோயிலுக்கு பண்ணியிருக்கா. ஒரு திருமண மண்டபத்துக்கு 75 சென்ட் இடம் கொடுத்திருக்கிறார்கள் அவங்க ஊர்ல. அப்புறம் அவருடைய 80வது வயசுல அவர் பெருசா பண்ணிக்காம ஊருக்கு 14 ஆழ்குழாய் கிணறு அமைச்சு நீரேற்றி பம்பு செட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால்தான் இவ்வளவு பேர் வர்றாங்க கிராமத்தார்கள். அந்த கண்டமாணிக்கம்ங்கிற பேரு எப்படி வந்துச்சுன்னா, மாணிக்க நாச்சி அம்மையார். அந்த அம்மையாருக்கு 67 கிலோவில் வெள்ளி பல்லக்கு. அவங்களும் அவருடைய கசின் பிரதர், அவங்க பெரியமான சகோதரர் 2 பேருமா சேர்ந்து செய்து கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இல்லாம நிறைய கல்யாணம் பேசி விட்டு, அதுக்கு தான் இப்ப ஆளே கிடைக்கல.
நிறைய கல்யாணம் பேசி விட்டுங்க. இதை விட புண்ணியம் என்ன தேட முடியும்? மணிகண்டன் கொடுத்து வைத்தவர் அவர்களுக்கு பிள்ளையாக பிறகு. அவர்கள் ஆன்மீக மாமணி பட்டம் பெறுவதில் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. அதற்கு அடுத்தாற் போல PL ஏகப்பன் அவர்கள், நான் சொன்ன மாதிரி எங்கள் ஃபேமிலி இன்ஜினியர் ஃபேமிலி, மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃபேமிலி, தியாகராஜா பொறியியல் கல்லூரியில் BE படித்தவங்க. நல்ல செய்தி. எனக்கு எல்லாம் அவங்க கன்றமானியத்துக்கார விட்டு கொடுக்காம சொல்றாங்க, என்ன செஞ்சிருக்காங்கன்னு. VKN கண்ணப்பன் வந்து அவர்களுக்கு உறவினர் இல்லையா, அவருடைய உருவச்சிலை வைப்பதற்கு ஐயா இடம் கொடுத்திருக்கிறார்கள். கண்ணப்பன் வந்து நான் 1ஆம் ஆண்டு படிக்கிற போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் மெக்கானிக்கல் படித்தேன், அவர் சிவில் இன்ஜினியரிங் படித்தார். அதனால அவங்கள படிக்கிற பொழுதே எனக்கு தெரியும். படிக்கிற பொழுதே அங்கே வந்து ஒரு கலையரங்கம் நிறுவதற்கு 25,000 ரூபா அந்த காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கொடுத்தார்கள். அதனால அவங்களுக்கு செலவழிக்கிறது நியாயம். அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தது அதை விட புண்ணியம். நினைவுபடுத்தினவருக்கு நன்றி. இந்த PL ஏகப்பன் அவர்கள் வேந்தம்பட்டியை சேர்ந்தவர்கள், மாத்தூர் மன்னூர் சேலத்தில் இருக்கிறார்கள். தொழில் மாமணி விருது பெறுகிறார்கள். இந்த 2 ஊர் மேலச்சுவரி வேந்தம்பட்டி, ஒன்று தமிழ் மனம், இன்னொன்று நெய் மனம். இவர் நெய் மனத்துக்காரர். அதனால தொழில் தொழில் என்னென்ன விதமான பைப் இருக்கோ எல்லா பைப்பும் செய்கிறாங்க. நிறைய இடங்கள் 3 இடங்களில் உற்பத்தி பண்ணுறாங்க. 5-6 இடங்களில் விற்பனை நிலையங்கள் வைத்திருக்கிறார்கள். அவங்க பேட்டியிலையும் சொன்னாங்க, நான் நெட்லையும் பார்த்தேன். அவங்க வந்து ஒரு தடவை பயன்படுத்தின மூலப்பொருளை மறுபடியும் பயன்படுத்துறது இல்லை, வெர்ஜின் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். இதை நான் உங்களுக்கு ஆட்சிமார்களுக்கெல்லாம் புரிகிறாப்புல சொல்லணும்னா, எந்த கடையில் சுட்ட எண்ணெயிலேயோ பலகாரம் செய்யலையோ அங்கே தானே போய் வாங்குறீங்க. அந்த மாதிரி அவங்க வந்து புதுசாக பிளாஸ்டிக்ஸை எடுத்து அதில் தான் பைப் செய்கிறாங்க. அது தகுதி, அதாவது அந்த தரச்சான்று ISO 9001 வாங்கியிருக்கிறாங்க. அதனால தான் பொருள் ஈஸியாக விற்பனை ஆகுது. அப்புறம் அவங்க பகிர்ந்துக்கிறாங்க, உற்பத்தியை இவங்க பார்த்துக்கிறாங்க, இவங்களுடைய நண்பர் நித்யானந்தன்கிறவர் வியாபாரத்தை விற்பனையை பார்த்துக்கிறார். எல்லாத்தையும் ஒருத்தலே இழுத்து போட்டுக்கிட்டா சிரமம். இதெல்லாம் வந்து வருங்கால இளைஞர்களுக்கு தொழில் ஆரம்பிக்க எண்ணி உள்ளவர்களுக்கான செய்தி. பைப்பு அப்புறம் டேங்க் இருக்குல்ல, அந்த வாட்டர் டேங்க் பிளாஸ்டிக்ல வருதுல்ல, சின்டெக்ஸ் டேங்க், நம்ம சின்டெக்ஸ்னா தான் டேங்க், அந்த மாதிரி பேர் ஆகி போச்சு. ஆல்பா டேங்க்ஸ் நல்ல நிறைய செய்கிறார்கள். ஹைட்ராலிக் பைப்ஸு நிறைய பைப்பில் வந்து தோட்டத்துக்கு தண்ணி பிடிக்கிறது, விவசாயத்துக்கு உள்ளது, வீட்டுக்கு தேவையானது. இப்போ தான் கேஸ் கூட குழாயில் வருது இல்லையா, நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற சமையல் எரிவாயு கூட குழாயில் வருது. அதுவும் செய்கிறீங்களா? அவங்க தான் முதல் சப்ளையராக இருப்பாங்க. ஏன்னா எங்கே என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்கக்கூடிய ஒரு தொழில் வல்லுநர். அவர்களுக்கு அதை கொடுப்பது மிகச்சிறந்த சிறப்பு. அவருடைய துணைவியார் பேர், ஏன்னா எல்லாருடைய துணைவின்னு சொன்னாங்க, இவங்க பேர் மீனாட்சி ஆச்சி, பனையப்பட்டியில் பிறந்தவர்கள். அவர்கள் வந்திருக்கிறார்களா? ஆச்சி வாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆணும் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறார்கள் இல்லையா, அதனால அவங்கள வாங்க, இங்கே வாங்க, எல்லாரும் பார்க்கட்டும். ஏன்னா எங்களை மாதிரி வாத்தியார் வேலையெல்லாம் வாரத்தில் 2 நாள் லீவ் இருக்கும், கல்யாண காட்சிக்கு வரலாம் போகலாம், எது புது காரியம் செய்யலாம். தொழில் பண்ணுறவங்களுக்கு தூக்கமே இருக்காது. இவங்க குடும்பத்தினர் வந்து டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட்டுக்கு 20,000 ரூபாய் ரொக்கமாக அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. பொறுமையாக இருந்து கேட்டதற்கு. எனக்கு இந்த வாய்ப்பளித்த தேவகோட்டை பாலதண்டாதிபதி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கும், குறிப்பாக மேனாள் தலைவர்கள் மாணிக்கம், PL விஸ்வநாதன், இப்பொழுது செயலாளர் Y விஸ்வநாதன், அப்புறம் எங்கள் தொகுத்து வழங்குகிற எங்கள் ஐத்தான் மாவட்ட பணம் மாயண்டி செட்டியார், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, கவிஞர் அருமையாக பேசினார். தெய்வத்திற்கான சிச்சை பேசும் ஞாபகம் எனக்கு வந்தது. அந்த அளவுக்கு இவர்கள் இதை அமைதியாக ஆழமாக
எல்லா கருத்துக்களையும் முன்வைத்தார்கள். அவர்களுக்கு டிஎன்பிசி ட்ரஸ்ட் நன்றியை தெரிவித்துக் கொள்வது. அது மெய்யப்பண்ண இருந்தாங்க, 90 வயது. அண்ணனை கூப்பிட்டு கௌரவம் பண்ணலான்னு பார்த்தோம், உள்ளே போயிட்டாங்க. அடுத்தது இப்போது மிஷின்கார ரோட்டில் அண்ணன் ராமநாதன் வந்திருக்காங்க. இந்த ட்ரஸ்ட்டு செக்கெல்லாம் நான் போடுறேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக தன்னார்வலர்ங்கிறது எப்போன்னா 20 வயசு 30 வயசில் வரணும். இப்போ 86 90 வயசில் நெருங்குறவங்க வந்து இப்படியெல்லாம் செக் எழுதுகிறோம்னு சொல்கிறதெல்லாம் அங்கே பாலதண்டாயுதபாணி அப்படி அனுப்புகிறாரு. அந்த அளவுக்கு அவர் கேட்டாங்க. வியண்டான ஆள்னானா வகை கண்ணன் வந்து ஒரு பாதி செக்கை எழுதி வச்சுட்டு சென்னை புறப்பட்டாங்க. மிச்சத்தெல்லாம் அவங்க எழுதி கவர் போட்டு எல்லாம் பண்ணாங்க. அவங்கள இந்த ட்ரஸ்ட்லேருந்து நான் கௌரவம் பண்ண வேண்டிய கடமை அவர்களை அழைக்கின்றோம். அண்ணன் ராமநாதன் அவர்களை. மகாபிஷேகம் பண்ணி கொண்ட மெய்யப்பண்ணன் அவர்களுக்கு ட்ரஸ்டி அண்ணாமலை அண்ணன் அவர்கள் மரியாதை செய்வார்கள். அவர்களால் இந்த மாணவர்களை ஆசீர்வாதம் செய்வார்கள். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் என்று சொல்லி அருமையானதொரு பாலதண்டாயுதபாணி ட்ரஸ்ட் 21ஆம் ஆண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை நண்பர் VL ராமநாதன் அவருடைய குழுவினர் அனைவருக்கும் மற்றும் மேலே அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவருக்கும் வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல ஒரே ஒரு சிறப்பை மட்டும் நான் சொல்லணும். 2000வது வருஷத்துல தேவகோட்டை கந்தசஷ்டி விழா கழகத்துல நான் ஏகமனதாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக அருமையாக செயற்குழு பொதுக்குழு எல்லாம் கூடி அந்த ஆண்டு நிகழ்ச்சிகளை மிக அருமையாக நடத்தி கொடுத்தோம். அதற்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தவர் VL ராமநாதன் அவர்கள். அந்த ஆண்டு முடிஞ்சதுங்க. அடுத்த வருஷம் 2001 என்னுடைய தலைமையில நம்முடைய சிவன் கோயில் மகாமந்திர உபதேச கூட்டத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகின்றது. அந்த ஆண்டிற்கான வேட்புமனு தாக்கல் செய்யலாம் சொல்றோம். தலைவர் VL ராமநாதன் அவருடைய பேரு முன்மொழியப்படுது, வழிமொழியப்படுது. யாருமே போட்டியிடல. அன்ன போஸ்டாக எனக்கு அடுத்த ஆண்டு அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதே போல அவர் ஏற்புரை வழங்கும் பொழுது என்ன சொல்றாரு, ஒரு ட்ரஸ்ட் பாலதண்டாயுதபாணி ட்ரஸ்ட்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன், அதுல 5000 ரூபாய் கொடுப்பவர்கள் உறுப்பினராகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்திலேயே 6 பேர் எழுந்து எங்களுடைய கந்தசஷ்டி விழா கழகத்தினுடைய ட்ரெஷரர் பேராசிரியர் சபா அருணாச்சலம் கையில அவர் நம்முடைய VL ராமநாதன் மூலம் கொடுத்தாங்க. அதனால இன்றைக்கு இந்த சங்கம் 21 ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகின்றேன். அடுத்தது எங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி மிக அருமையாக பாராட்டி இருக்கின்றார்கள். நிச்சயமாக அதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் இதே போல பல்வேறு சிறப்புகள் வாய்ந்தவர்கள் சாதனையாளர்களுக்கு தொடர்ந்து விருதுகளை வழங்க வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய VL ராமநாதன் அவர்களுக்கும் அவர்கள் குழுவினருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக இந்த அமைப்பு பன்னெடுங்காலம் மிகச் சிறப்பாக நடைபெறும். இன்னும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் ஒரே ஒரு சின்ன யோசனை. ஹரி சிவன் சொல்லுவாங்க. ஹரின்னா பெருமாள் இருக்கக்கூடிய இடம் திருப்பதி, சிவபெருமான்னா நம்ம எல்லாரும் போய் சாந்தி கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய இடம் திருக்கடையூர். இந்த 2 இடத்துல இந்த ட்ரஸ்ட் மூலம் VL ராமநாதன் அவர்கள் முயற்சி செய்து ஒரு இடத்தை வாங்கி ஒரு சத்திரம் மாதிரி கட்டினார்னா நிச்சயமாக இந்த இடம் வாங்குவதற்கும் நாம் நகரத்தார்கள் ஒத்துழைப்போம், சத்திரம் கட்டுவதற்கும் ஒத்துழைப்போம். அப்படி மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா 100 வருஷம் இல்ல 200 வருஷம் இல்ல, நம்முடைய காசி சத்திரம் போல பல 100 ஆண்டுகளுக்கு இந்த அமைப்பு சிறப்பாக நடைபெறும் என்று சொல்லி வெள்ளத்தனேது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனேது உயர்வு, நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ரெட்டை ஆனாருணா வீடு எவ்வளவோ திருப்பணி செய்தவர்கள் இன்னும் திருப்பணி செய்வதற்காக ஆர்வமாக இருக்கின்றார்கள். நாங்கள் கை கொடுக்கிறோம் என்கின்றார்கள். நன்றி. இப்பொழுது எல்லா விழா நிகழ்ச்சி பூரா பார்த்துட்டாங்க. முதன்மை விருந்தினர் ஆரம்பத்திலே அவங்க பேசணும், ஆனால் எல்லாம் பார்த்துட்டு இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து இப்போ அவங்களுடைய உரையை நிகழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். கணபதி அண்ணன் அவர்களை. இவ்வளவு பெரிய
பேச்சாளர்கள் மேடையில் நான் ஒரு பேச்சாளி அல்ல, ஏதோ எனக்கு தெரிந்த 1-2 வார்த்தைகளை மட்டும் சொல்லி நிறைவு பெறுகிறேன். மேடையில் வீட்டிற்கும் எல்லா பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் முதற்க நன்றி. செட்டிநாட்டிலேயே அதிகமான புள்ளிகளை கொண்டது தேவகோட்டை. தொண்டு தொட்டு தேவகோட்டை நகரத்தார்கள் தான் எல்லா ஊர்களிலும் சிவன் கோயில் கட்டி முன்னோடியாக திகழ்ந்தவர்கள். மேலும் கல்வி, நிதித்துறை மற்ற எல்லா துறைகளுக்கும் வல்லவர்களை கொடுத்த ஊர் தேவகோட்டை. இத்தகைய ஊரில் என்னையும் இந்த ஆண்டு விழாவிற்கு முதன்மை விருந்தினர் அழைத்ததற்கு முதற்க நன்றி. இந்த ட்ரஸ்டும் கடந்த 20 வருடங்களாக தொடர்ந்து ஆண்டு விழா கொண்டாடுவது கேட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நகர சிவன் கோயிலில் அபிஷேக ஆராதனை செய்தும், கல்வி நிதி உதவி செய்தும், திருமண நிதி உதவிகள் செய்தும் வரும் இந்த ட்ரஸ்ட் நிர்வாகிகளை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். எல்லா உதவிகளையும் விட கல்வி உதவி மிகச் சிறந்தது. ஒரு மனிதனை மனிதனாக ஆக்குவது கல்வி. அது நிதி உதவி கொடுப்பது மிகச் சிறந்தது. ஆண்டு விழா அழைப்புதலையும் பார்த்தேன். அதையும் அத்தனை சிறப்பாக வடிவமைத்துள்ளார்கள். அதில் உள்ள விவரங்களை படித்த பின் எந்த கேள்வியும் கேட்க வராத போல அத்தனை விவரங்கள் இருந்தது. அத்தனை விவரங்களையும் புள்ளி விவரத்துடன் வெளித்தன்மையாக கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். விருது பெற வந்திருக்கும் மாமணிகளுக்கும் எனது பாராட்டுக்கள். ட்ரஸ்டின் ஃபவுண்டர், மேனேஜிங் ட்ரஸ்டியான ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் ராமநாதன் அண்ணனின் ஒவ்வொரு ஏற்பாடுகளையும் கண்டபோது எனக்கு ஐஎஸ்ஆர் ஒரு லான்ச் கேம்பெயினில் ஸ்ரீஹரிகோட்டாவில் நடைபெறுவது போலவே தோன்றியது. ராக்கெட் லான்ச்சில் தான் 120 ஏஜென்சிகள், கண்ட்ரோல், லிக்விட் ப்ரொப்பல்லண்ட், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்பில் இருப்பார்கள். அத்தனை பேரும் அந்த செகண்டில் அவர்கள் கிளியரன்ஸ் கொடுத்தாலே ராக்கெட் போகும். இல்லை, ஒரு 100 ஏஜென்சியில் ஒரு ஆள் டிலே, மைக்ரோ செகண்ட் டிலே இருந்தாலும் டோட்டல் ஃபெயிலியர் ஆகும். ராக்கெட்டில் மட்டும்தான் 100% சக்சஸ் அல்லது 0% சக்சஸ், 30%, 50% சக்சஸ் என்பதே கிடையாது. அதுபோல நமக்கு இங்கு எந்த தவறும் இல்லாது ஒரு சிறிய விஷயம் மிஸ்டேக்கும் இல்லை, மிஸ்டேக் என்றே சொல்லக்கூடாது. அதுபோல அண்ணன் ராமநாதன் அவர்களும் ஒவ்வொரு ஏஜென்சிகளோடும் 1 மாதத்துக்கு முன்பு நண்பர்கள் சொன்னது போல கவுண்டவுன் ஆரம்பித்து விட்டார்கள். ஒவ்வொரு நாளும் என்னையும் அழைத்து என்ன ஆகும், என்ன நீங்கள் புறக்கணம் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டீர்களா, அழைப்புதல் அனுப்புகிறேன், மாடல் பாருங்கள், பார்த்து ஓகே பண்ணுங்கள் என்று ஒவ்வொன்றையும் சொல்லி மைக்ரோ லெவல் மீன்ஸ் அத்தனை நுண்ணியமான லெவலில் பிளான் செய்தவர்கள். இப்பொழுது இங்கு வந்து கண்ட பின்பு அது மைக்ரோ லெவல் அல்ல, நானோ லெவல் ஆகிவிட்டது. அத்தனை ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு தான் முன்னின்று எல்லாம் பக்காவாக நடத்தி தந்த பெருமை அவர்களுக்கு உண்டு. அதனால் இந்த ஆண்டு விழா 21 ஆண்டு விழா 201வது ஆண்டு விழாவாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். மலையப்பட்டியிலும் 16,250 புள்ளிகள் இருக்கின்றோம். ஆனால் இதுவரை வலையப்பட்டி நகர்த்தார்கள் எல்லோரும் ஒன்று கூடி அறிமுகம் படுத்திக் கொள்ள வாய்ப்பில்லாமல் இருந்தது. இதை தவிர்க்க இவ்வருடம் ஏப்ரல் 30, மே 1ஆம் தேதிகளில் வலம்புரியில் ஒரு வேடந்தாங்கல் என்ற விழாவை ஏற்பாடு செய்து மிகச் சிறப்பாக நடத்தி முடித்தோம். அவ்விழாவில் சிறப்பு மலர் ஒன்றினையும் வெளியிட்டோம். அந்த 4 மலர்களை நான் தண்டாயுதபாணி ட்ரஸ்டுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறேன். என்னையும் இந்த விழாவுக்கு முதன்மை விருந்தினராக அழைத்து பெருமைப்படுத்தியதற்கு பாலதண்டாயுதபாணி ட்ரஸ்ட் நிர்வாகிகளுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அருமையாக பேசினார்கள். இந்த மாணவர்கள் எல்லாம் இந்த விஞ்ஞானியிடம் கல்வி உதவியை பெற வேண்டும் என்று நேற்றே சமையல் மேஸ்திரி காளிமுத்து சொன்னார். அதுவே காளிமுத்து மகனை அனுப்ப வேண்டியது, அவர்கள் பொற்காரங்களால் இந்த கல்வி நிதி உதவியை பெற வேண்டியது. ஏற்புரை மிஸ்டர் அல்ஃபா இண்டஸ்ட்ரீஸ் ஏகப்பன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். தேவகோட்டை நகரத்தார் பால தண்டாயுதபாணி சேரிட்டபிள் ட்ரஸ்டின் ஃபவுண்டர் மற்றும் மேனேஜிங் ட்ரஸ்டி அண்ணன் திரு விஎல் ராமநாதன் செட்டியார் அவர்களும் மற்ற நிர்வாகிகளும் கடந்த 21 ஆண்டுகளாக சமூகத்தில் பல துறைகளில் வெற்றி பெற்றவர்களை அடையாளம் கண்டு
விருது வழங்கி கௌரவித்து வருகிறார்கள். அவ்வகையில் எனக்கு இன்று தொழில் மாமணி விருது வழங்கியதில் எனது மனமார்ந்த நன்றிகள். அண்ணன் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் ராமநாதன் அவர்களை எனக்கு சேலத்தில் இருப்பதால் பல ஆண்டுகளாக தெரியும். பழக இனிமையானவர், எனது வளர்ச்சியை பாராட்டுபவர், நகரத்தார்களின் வெற்றியை கொண்டாடும் நல்லுள்ளம் படைத்தவர். அவர் எனக்கு இந்த விருதினை பரிந்துரைத்ததுக்கு எனது நன்றிகள். கல்வி மற்றும் திருமண உதவி வழங்குவது மட்டுமல்லாமல் பல விருதுகளை வழங்கி நகரத்தார்களை ஊக்குவிக்கிறார்கள். இந்த செயல் மிகவும் பாராட்டுக்குரியது. என்னை பற்றி மிகவும் நேர்த்தியாக அறிமுகப்படுத்திய புரொஃபசர் ராமநாதன் செட்டியார் அவர்களுக்கு எனது நன்றிகள். 1988ஆம் ஆண்டு தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் பயின்று ஒரு வருடம் ஒரு எரெக்ஷன் இன்ஜினியராக பணியாற்றிவிட்டு சொந்த தொழில் இந்த ஆல்ஃபா பாலிமர்ஸ் நிறுவனத்தை 1990 ஆரம்பித்தோம். இந்த 32 ஆண்டுகளில் 5 இடங்களில் 3 இடங்களில் மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் 5 இடங்களில் சேல்ஸ் டிப்போவும் வைத்து எங்களது ஹோசஸ், ஹெச்டிபி பைப்ஸ், வாட்டர் டேங்க்ஸ் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே சப்ளை பண்ணுறோம். கிட்டத்தட்ட 300 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய நன்றிகள். மனைவி மீனாட்சி அவர்களுக்கும் நன்றிகள். எனது ஒரே மகன் பழனியப்பன் கோயம்புத்தூர் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த வருடம் முடித்துள்ளார். He was a best outgoing student in school and also in PSC college. அதை சொல்லிக்கொள்வது பெருமைப்படுகிறேன். முன்னாடி சொன்னாதான் தெரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் வந்து ரெண்டுலேயுமே பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் பிஎஸ்சியில். தேங்க்யூ. ஒரு வருட அனுபவத்திற்காக டெலாய்ட் என்னும் பல்நாட்டு நிறுவனத்தில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு வருடம் வேலை பார்த்துவிட்டு எங்கள் நிறுவனத்தில் இணைந்து நிர்வாகம் செய்வார். முன்பு நகரத்தார் என்றாலே சுயதொழில் செய்பவர்கள், பிறருக்கு வேலை வாய்ப்பு அளிப்பவர்கள். இப்போது நிலைமை மாறி ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்பதே லட்சியமாக கருதுகிறார்கள். இந்நிலை மாறி பழைய நிலை திரும்பி வர வேண்டும். Entrepreneurship should develop. It is in our blood. இந்த ட்ரஸ்ட் தொழில் முனைவோருக்கு விருது வழங்கி கௌரவிப்பதன் மூலம் நிறைய தொழிலதிபர்கள் உருவாகும் என ஆணித்தரமாக நம்புகிறேன். என்னோடு இன்று விருது பெற்றவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். ட்ரஸ்ட் மென்மேலும் வளர்ந்து இது போன்ற நற்காரியங்களை செய்து நம் சமூகத்தை நிலைநாட்ட எல்லாம் வல்ல பால தண்டாயுதபாணி சுவாமியை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். செந்தூரான் கல்வி குழுமத்தின் வைரவன் அவர்கள் தன்னுடைய ஏற்புரையை நல்குவார்கள். தேவகோட்டை நகரத்தார் பாலதண்டாயுதபாணி சேரிட்டபிள் ட்ரஸ்டின் 21வது ஆண்டு விழாவில் ஃபவுண்டர் மேனேஜிங் ட்ரஸ்டி ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் எல் ராமநாதன் அவர்களே மற்றும் இந்த விழா குழுவினர் அவர்களே, இந்த விழாவில் சிறப்புரையாற்றி இருக்கின்ற வளையவட்டியைச் சேர்ந்த எஸ் கணபதி அண்ணன் அவர்களே மற்றும் தேவகோட்டை ஜமீன்தார் சோன்மான நாராயண செட்டியார் அவர்களே மற்றும் இந்த விழாவில் பாராட்டு உரை வழங்கி கவிஞர் பேராசிரியர் எனது தகப்பனாரின் நண்பர் அது ராமநாதன் அவர்களே மற்றும் விருதுகளை பெற்றிருக்கின்றவர்களே, சதாவிஷ மாமணிகளே, ஆட்சிமார்களே, நகரத்தா பெருமக்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்ம நகரத்தார் எதையும் ஆரம்பிக்கிறது யோசித்து ஆரம்பிப்போம். அதுபோல் 21 ஆண்டுகளாக இதை தொடர்ந்து நடத்துவதற்கு பாலதண்டாயுதபாணி மலருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எந்த ஊர்லேயும் இல்லாத சிறப்பு என்னென்னா, கல்வி உதவி வழங்குவோம், திருமண உதவி வழங்குவோம். ஆனால் இந்த பாலதண்டாயுதபாணி மலரில் விருது பெறுவர்கள் சதாபிஷேகம் பெற்றவர்களையும் வரவேற்று அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பாலதண்டாயுதபாணி மலருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதாவது பல துறைகளை சார்ந்தவர்களையும் சாதனை படைத்தவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு பட்டங்கள் வழங்கியிருக்கிறார்கள். அது ஒவ்வொரு சாதனையாளருக்கும் ஒரு தூண்டுகோலாக இருக்கும். ஏனென்றால் அது ஒருத்தர் தூண்டும் போது நமக்கு அடுத்தடுத்து மேலே நல்லா பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வரும். அதுபோல் அண்ணன் அவர் சேலத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் சிறப்பாக பட்டத்தை வழங்கி இருக்கிறார்கள். அதே போல் இப்போ அண்ணன் ராமநாதனை வந்து என்னோட வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தாங்க. 9ஆம் தேதி அன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் மினிஸ்டர் ரகுபதிட்ட டேட் வாங்க பாலதண்டாயுதபாணி மலருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட 9ஆம் தேதி டேட் வாங்கிட்டேன். அண்ணன் வந்து 10ஆம் தேதின்றதை மறந்துட்டு 9ஆம் தேதின்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் சட்டத்துறை அமைச்சர் அவங்களோட பேசினாங்க. அண்ணனோட பேசி 10ஆம் தேதி இங்கே அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்துக்கு நான் செல்வதனால ஒன்று முதல் நாள் வச்சுக்கங்க அல்லது அடுத்த நாள் வச்சுக்கங்க வர்றேன்னு சொன்னாங்க. அண்ணன் அடுத்த ஆண்டு கூப்பிடுவதாக அமைச்சர் அவர்களிடம் தெரிவித்தார்கள். மேலும் இந்த பாலதண்டாயுதபாணி பல நூற்றாண்டுகள் வளர்ந்து நிறைய பேருக்கு உதவி செய்ய வேண்டும். அதாவது எங்களாலான உதவி பாலதண்டாயுதபாணி மலர் ஒரு பாலிடெக்னிக்கோ இன்ஜினியரிங் சீட்டோ கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒரு எதவாக உள்ள மாணவருக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் செய்தால் கண்டிப்பாக ஃப்ரீயாக தருகிறோம் என்று தருணத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த திருமணத்திற்கு செக் எழுதி வைத்திருக்கின்றோம். அதை வைரவன் செட்டியார் அவர்கள் அளிக்க வேண்டும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த செல்வி தகப்பனார் பெயர் ராஜா சாத்தப்பன், மணமகள் செல்வி சண்முகவள்ளி வந்திருந்தால் அவர்கள் சார்பாக யாராவது வாங்கிக்கொள்ளலாம். வைரவன் செட்டியார் அவர்கள் ஏகப்பட்ட கும்பாபிஷேகம் பண்ணவங்க, அவங்க குடும்பம், அவங்க கையால் வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷம். சென்னை ஹைகோர்ட் அட்வொகேட் திரு வெங்கடேஷ் அவர்களுக்கு நம்மளது மாணிக்கம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார்கள். அதாவது உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ அவர் வெங்கடேஷுக்கு நான் செய்யலாம்னு நினைக்கலாம், அவர் முன்னிட்டுட்டாங்க. அதில் என்ன சிறப்புன்னா, அவர் நம்ம மேனேஜிங் ட்ரஸ்டி அவர் விஎல் ராமநாதன் செட்டியாரோட புதல்வர், அட்வொகேட்டு. இன்னொரு விசேஷம் என்னன்னா, அவர் 79 முறை ரத்த தானம் செஞ்சிருக்காரு. அதாவது ஒரு மனிதர் வந்து ஒரு வருடத்துல 4 தடவை செய்யலாம். அதாவது ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து 4 முறை 19 வயதுல இருந்து செஞ்சிட்டு இருக்காரு. அதாவது குருதி தானம் இது வந்து ரொம்ப மிகப்பெரிய உயிர்களை காப்பாற்றக்கூடியது. இவர்கிட்ட நம்ம எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு ஒரு ஆர்வம் வரணும் எல்லா இளைஞர்களுக்கும். அது உயிரை காக்கக்கூடிய ஒரு செயலை செஞ்சிட்டு இருக்காரு. அதாவது அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயுது. அதனால அவரை ஊக்குவிக்கும் விதமாக இந்த பொன்னாடை உங்கள் சார்பாக நான் போற்றுகிறேன். நீங்களே கொடுத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதாவது உடல்நிலை நல்லா வச்சிருந்தா கொடுக்க முடியும், சுகர் பிபி வந்தா கொடுக்க முடியாது, அதுவும் முக்கியம். இந்த வாய்ப்பளித்த இது வந்து நான் 2வது வருஷம் வர்றேன். என் மனைவியும் இப்போ உறுப்பினராக சேர்த்துருக்கிறேன். அதாவது அவர் விஎல் ராமநாதன் செட்டியார் வந்து எங்கள் கல்யாணத்தில் எல்லாத்துலேயும் அவரோட ஐஸ்கிரீம் இல்லாமல் இருக்காது. என் நண்பர்கள்லாம் அந்த ஐஸ்கிரீமை கண்டிப்பாக கேட்டு 1000 ஆர்டர் பண்ணால் 2000 தேவைப்படும். அந்த அளவுக்கு எல்லாம் பேக் பண்ணி வேறு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் இன்னும் வருங்காலத்தில் 2000 3000 தான் இது பண்ணணும். அந்த அளவுக்கு அவர் வந்து எங்கள் திருமணத்தை வந்து நான் கூட காலையில் லேட்டாக போனேன், அவர் அதுக்கு முன்னாலே வந்திருந்து எங்கள் 2 திருமணம் எங்கள் வீட்டில் நடந்தது, அது 2ஐயும் நல்லபடியாக நடத்தி கொடுத்தாரு. அதனால அவரோட இது வந்து அதாவது எல்லாரோட ஈடுபாடாக அது என்னை வந்து பேச சொன்னார், வேற ஒன்றும் எனக்கு பேச தோணல. அதனால ஒவ்வொரு செயலும் அவர் சொன்னார். அவர் ராக்கெட் விஞ்ஞானி சொன்னார், அது மாதிரி தான் திட்டமிடல். அதே தான் 3:30 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவேன்னு சொன்னார். நான் பயந்துக்கிட்டே வந்தேன். 3:32க்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆரம்பிச்சிட்டாரு வீட்டில். ஏன்னா ஒவ்வொரு இதையுமே அது மாதிரி செய்வார். இப்போ அதனால இந்த காலத்தின் அருமை கருதி இதான் என்னோட என் பேச்சை முடிச்சுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. அவர் டீமுக்காக நான் வந்து பொன்னாடை கொண்டு வந்திருக்கேன், அதை போட்டிடுறேன். ஒரு நிமிஷம். லலிதா ராமநாதன், 1 நிமிடம். அனைவருக்கும் வணக்கம். என் செட்டியார் ஒரு லட்சியவாதி. எதுக்கும் பயப்படாம யாருனாலும் யோசிக்காம அவங்க கரெக்டாக தான் எதுவும் செய்வாங்க. என்ன ஒரு மாசமா அவங்களுக்கு இதில் ரொம்ப வேலை, ரொம்ப அருமையாக செஞ்சாங்க. வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு எங்களுடைய மகன் வந்து இத்தனை முறை ரத்த தானம் செய்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. அவனும் அவன் குடும்பமும் இன்னும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். சதாபிஷேக
விழா மாமணி அவர்கள் ஏற்புரை வழங்குவார்கள். எனக்கு இப்போ வயது 80, என் மனைவிக்கு வயது 78. எனக்கு கல்யாணம் ஆனபோது வயது 18, என் மனைவிக்கு வயது 16. அப்பொழுது ஒரு பெரியவர் வாழ்த்து கொடுத்தார். அதை நான் படிக்கிறேன். பெரியவர் கூடி திருமணம் ஏற்றினர், வந்தவர் யாவரும் வாழ்த்தி மகிழ்ந்தனர், மங்கையர் மனதை வாழ்த்தினர், பாவலர் வாழ்த்தி பாடல் வழங்கினர், திருமணம் கொண்ட இருமண மக்களும் சிவமும் சேமும் போல திகழ்ந்து, அதாவது சிவனும் பார்வதியும் போல திகழ்ந்து, பூவும் மனமும் போல பொருந்தி, நீண்ட ஆயுள் வேண்டிய செல்வம் வாய்ந்து, வள்ளுவர் வாய் மலர்ந்து அருளிய இல்லறம் பேணி, அறிவுரை மக்களை அன்புடன் பெற்று, கடவுள் கொள்கையில் கலங்கா மனத்துடன் சைவம் போற்றி தண்டம் காத்து, சௌந்தரநாயகி அம்மை சமேத அகத்தீச பிரான் அருளால் வாழ்க வாழ்க. அதே மாதிரி வாழ்ந்து விட்டோம். அந்த மகிழ்ச்சியிலே பேசுகிறேன். சைவமும் தமிழும் காத்து. என்னுடைய 25வது வயது விஜயரத சாந்தியிலே 63 நாயன்மார்களை வரவழைத்து கோயம்புத்தூரிலிருந்து மிக சிறப்பாக தேவார பாடலாம் பாடி செய்தோம். என்னுடைய 80 ஆண்டு நிறைவிலே தூய தமிழே தேவாரத்தை செய்பாடுகள் பவானி நானா என்பவர் வந்து சிறப்பாக நடத்தி வைத்தார். எனக்கு ஆன்மீகத்தில் கோட்டூர் கோயிலிலே என் தந்தைக்கு பிறகு அரங்காவலராக இருந்து 2005 என் தந்தை தலைமையிலே கும்பாபிஷேகம் நடந்தது. 2017 அடுத்த கும்பாபிஷேகம் அந்த நயினார் அருளால் என் தலைமையில் நன்கு நடந்தது. அவர்கள் சொன்ன மாதிரி என் மனைவி என்னோடு மிகவும் ஒத்து போகிறவள், அனுசரித்து போகிறவள். நானும் அனுசரித்துத்தான் வருகிறேன். இன்றைக்கு நான் போட்டிருக்கும் சட்டை அவர்கள் செலக்ட் பண்ணது, என்னை என் இஷ்டப்படி போட விடவில்லை. அப்படித்தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் என் மனைவியை கைப்பிடித்தது 1959. எனக்கு தம்பி பிறந்தது 1960. அதற்கு பிறகு 62 ஒரு தங்கை பிறந்தாள். ஓஹோ, என் தாயாருக்கு என் மனைவி மூத்த மருமகளாய் அவர் பிரசவ சமயத்திலே எல்லா உதவியும் செய்தார். பெரிய குடும்பத்திலே அவ்வளவு ஒற்றுதல், பற்று, ஒற்றுமை. அந்த நம் குலப்பெருமையை காத்த அந்த பெண்மணியை மனைவியாக அடைந்தது என் பேர். நான் ரிசர்வ் வங்கியிலே 35 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். பதவி உயர்வுகள் பெற்றேன். 300 இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறேன். அந்த இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் வழிகாட்டியாக எல்லோருக்கும் சர்க்குலேட் பண்ணியிருக்கிறார்கள். என்னுடைய பையன்கள் நல்ல பொசிஷன் இருக்கிறார்கள். ஆகக்கூடி என் தந்தைக்கு நல்ல மகனாய், என் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக, என் மனைவிக்கு நல்ல கணவனாக, இந்த நாட்டுக்கு நல்ல குடிமகனாக நான் இருந்து வருகிறேன். எல்லாம் ஆச்சு. எனக்கு இந்த மாமணி விருது தரும் என்று சொன்ன இந்த பாரத தண்டாயுதபாணி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எல் ராமநாதன் அவர்கள் என் மீது மிகவும் அபிமானம் கொண்டவர். அவர் மட்டுமல்ல, அவர் குடும்பத்தில் எல்லோருக்கும் என் மீது ஒரு மரியாதை கலந்த அன்பு உண்டு. முதலில் என்னை ஆர்பிஐ சேனா, செந்தில் என்பது என் பெயர், கோட்டூரார் வீடு எங்கள் வீடு. ஆனால் ஆர்பிஐ சேனா என்று எனக்கு அடைமொழி கொடுத்தவர் அவர். யாரை எங்கே எப்படி பாராட்ட வேண்டும் என்று நன்றாக தெரிந்தவர் அவர். இந்த மாமணி விருது தரும் என்று சொன்னபொழுது தந்த அவரும் மகிழ்கிறார், பெற்ற நானும் மகிழ்கிறேன். பார்த்திருக்கின்ற நீங்களும் சந்தோஷப்படுகிறீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி உரையை முன்னாள் தலைவர் மாணிக்கம் அவர்கள் வழங்கி விழாவை இனிதே நிறைவு செய்வார்.
தேவகோட்டை நகரத்தார் பாலதண்டாவின் சாரிட்டபிள் ட்ரஸ்டின் 21ஆம் ஆண்டு விழா மிகச் சிறப்பாக நடந்தது. அதற்கும் முதன்மை விருந்தினராக தேவகோட்டை ஜமீன்தார் சோமன் நாராயண் செட்டியார் எங்கள் பங்காளி முன்னிலையை வைத்து சிறப்பித்ததற்கு நன்றி. திருமண நிதி உதவியை வழங்கி உரை நிகழ்த்தி செந்தூரான் கல்வி ஆர் வைரவன் செட்டியார் அவர்களுக்கும் கல்வி நிதி உதவி வழங்கி சிறப்பித்த முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி வளையப்பட்டி இன்ஜினியர் எஸ் கணபதி செட்டியார் அவர்களுக்கும் என்னுடைய சிறிய தாயார் மற்றும் சித்தப்பா சிந்தனான் செட்டியார் லட்சுமி ஆட்சி சதாபிஷேக விழா மாமணி விருது பெற்றுக்கொண்டு சிறப்பித்தவர்களுக்கும் நன்றி. ஜட்ஜி என் அருணாச்சலம் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை வழங்கி மகிழ்கின்றோம். சசிகுரு சாந்தி மாமணிகள் விருது பெற்றும் புஷ்ப ஊஞ்சல் நிகழ்ச்சி நடத்தி கொடுத்த சின்ன அருணாச்சலம் அன்னமாச்சி அவர்களுக்கும் நன்றி. ஆன்மீக மாமணி விருது பெற்று சிறப்பித்து திருப்பணி செம்மல் கண்டமாணிக்கம் ஏஎல் கருப்பையா செட்டியார் அவர்களுக்கும் நன்றி. தொழில் மாமணி விருது பெற்று சிறப்பித்த சேலம் வால்பா பால்மஸ் எம்டி வேந்தன்பட்டி திரு பிஎல் ஏகப்பன் அவர்களுக்கும் நன்றி. பாராட்டு உரை வழங்கிய அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் செட்லார் விஎல் ராமநாதன் செட்டியார் சம்பந்தியுமான ராமநாதன் செட்டியார் அவர்களுக்கும் நன்றி. நான் தலைவராக இருக்கும்போது உதவித் தலைவராக இருந்த இன்று வரவேற்புரை வழங்கிய முன்னாள் தலைவருமான பிஎல் விஸ்வநாதன் அவர்களுக்கும் நன்றி. பால்குட நிகழ்ச்சிக்கு உதவி அளித்த ஏவிடி மோகன் வெங்கடாஜலம் குடும்பத்தாருக்கும் பாலாபிஷேகத்திற்கு பால் கொடுத்து உதவிய கரூர் விகே பால் டைரி உரிமையாளர் அவர்களுக்கும் பால்குடம் எடுத்தவர்களுக்கும் காலை உணவு உபயோகம் செய்த எனக்கும் பிஎல் விஸ்வநாதன் அவர்களுக்கும் ட்ரஸ்டி சார்பாக நன்றி. ட்ரஸ்டின் சார்பாக மற்றும் விழாவில் வழங்கும் நினைவு பரிசை வழங்கிய கிரீஸ் அண்ட் சன்ஸ் அவர்களுக்கு மண்டபம் வாடகை உதவியாக ஆர்பிஐ செந்தில் செட்டியார் அவர்களுக்கும் பொன்னாடைகள் வழங்கி கமல் புக் ஹவுஸ் சென்னை அவர்களுக்கும் மாலையில் சிறப்பான மணமணக்கும் லிவிஸ்டா காஃபி உரிமையாளர் எஸ்எல் நாராயண் செட்டியார் அவர்களுக்கும் நன்றி. இந்த ஆண்டு விழா பத்திரிகை சிறப்புடன் அமைத்து கொடுத்த செட்டிநாடு சேஃப் லாக்கர் உரிமையாளர் அவர்களுக்கும் அழைப்புதல் கவர் சிறப்பாக அமைத்து கொடுத்த துர்கா பேப்பர் திரு சண்முகம் மற்றும் சுவாதி டைரி பிஎல் விஸ்வநாதன் அவர்களுக்கும் ஒளி அமைத்து கொடுத்த ஆர்எம்எஸ் வள்ளியப்பன் மெய்யப்பன் அவர்களுக்கும் புகைப்பட நிபுணர் மானகிரி அழகப்பன் மற்றும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் தொலைக்காட்சி உரிமையாளர் உலகம்பட்டி முத்துராமன் மற்றும் கண்டவராயன்பட்டி சிவா அவர்களுக்கும் பால்குடம் சிறப்பாக நடத்தி கொடுத்த திருமதி பெரிசியப்பன் அவர்களுக்கும் நகர சிவன் கோயில் டிரஸ்டிகள் குருக்கள் கந்ததஷ்டி விழா கழக செயலாளர் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி. ஏதும் விட்டு போயிருந்தாலும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைவிட்டுக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் சிற்றுண்டி மேல மாலையில் வழக்கம் போல உள்ளது. இருந்து உணவு இருந்து விட்டு செல்வோம்.